ஆமீன். ஆமீன். இன்று 9ஆம் தேதி முதலாம் மாதம் 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி, சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேரடி ஒலிபரப்பிலே வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாயிருக்கும். காலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் சகோதரி டாலி அவர்கள் அந்த நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியை வழிநடத்துவார்கள். 7 மணி முதல் 10:30 மணி வரை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்கான வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: ஆதியாகமம் 17, 18, சங்கீதம் 19, 20, 21, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 11வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசியுங்கள். 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தங்களையும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம். விசேடமாக இலங்கைக்காக, இந்தியாவுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் தந்த சந்தோஷம், சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க, அதே வேளையிலே அவர் தந்த ஆசீர்வாதங்கள் உண்ண உணவையும் இருப்பிடத்தையும் உடுக்க உடையையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் இருக்கிறது. அதை தந்து கொண்டிருக்கிறார். மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல பார்த்து கொண்டு எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 6 மணி அதிகாலை. காலையில் எங்களுடன் பாஸ்டர் அந்தன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பசராமல் ராஜ் அவர்கள் சென்னை இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இவங்களை தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஏமன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறேன். நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய உறவினர் ஒருவருக்கு, அவர் இளம் வாலிபராயிருந்தார். அவருக்கு நான் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அவர் என்னை சித்தப்பாண்டு தான் கூப்பிடுவார். அவர் சொல்லுவார், இதை மட்டும் அனுப்பாதீர்கள் என்றார். அப்பொழுது நான் அதை நிறுத்திவிட்டேன். அவருக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டேன். மற்றும்படி மற்ற காரியங்களை அனுப்பி கொண்டிருப்பேன். அவர் இந்த நாட்களிலே கனடாவிலே வந்திருக்கிறார் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு. இங்கு வந்த பொழுது கர்த்தருடைய காரியங்களை நான் ஒரு யூஎஸ்பியிலே போட்டு கொடுத்தேன். அதே வேளையிலே அவருடைய வீட்டிலே அவருடைய சகோதரி அங்கு ஜெபங்களை பார்த்திருக்கிறார். இப்பொழுது அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். தன்னிடக்கு ஒரு பைபிள் தேவை என்று கேட்டிருக்கிறார். கிறிஸ்டியன் கலண்டர் கேட்டிருக்கிறார். அவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம். இந்த மீட்டிங் முடிய நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கர்த்தரை அறிவிக்க இருக்கிறோம்.
அந்த வேலையை அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரை ஏற்றுக்கொண்டு அவரும் கத்தரண்டை திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். மதம் அல்ல, மனம் மாற வேண்டும். அவர் யூகேக்கு போகின்ற பொழுது அடுத்த வாரத்திலே இன்னும் 2 நாட்களிலே அவர் யூகேக்கு போகிறார். போகின்ற பொழுதும் கத்தரை அவர் ஏற்றுக்கொண்டு அங்கு சென்று கத்தருக்காக வாழ கத்தர் உதவி செய்ய வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலையை கத்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் அவரை சந்தித்து கத்தரைக்கு அறிவிக்கின்ற பொழுது முழுதாக அறிவிக்கின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளத்துக்காக கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூட கடந்து செல்ல சகோதரி ஜனத்திடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். இணைந்து ஜெபிப்போம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு நேரங்களில் இணைகிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய வேலை காரியங்களுக்கு மத்தியில் வந்து இணைந்து ஜெபிப்பார்கள். ஒரு சில நேரத்தில் இணைவார்கள், இணைந்து விட்டு போய்விடுவார்கள். அப்படியாக கத்தர் உதவி செய்வாராக. அவர்களை இணைக்க கத்தர் உதவி செய்வாராக. தங்குதடையின்றி இணைய கத்தர் உதவி செய்து வழி நடத்துவாராக. இந்த வழியிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டமா ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த சகோதரனுக்கு பேர் செல்வா. செல்வாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செல்லுகிற காரியத்திலும் கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எங்கள் ஜெபங்கள், எங்கள் ஜெப பயணத்திலே கர்த்தர் இணைந்து வர வேண்டும். அவருடைய கரம் இணைந்து வர வேண்டும். அதுதான் அங்கு முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, யுத்த நாடுகளிலே இந்த வாலிப பிள்ளைகளுடைய ரத்தங்கள் சிந்தப்படும். இந்த வாலிப பிள்ளைகளுடைய காரியங்கள் அங்கு கெட்டு போகும். அங்கு அவர்களுக்குள்ளே அநேக தடைகள் இருக்கிறது. ஆகவே இதனால நாங்கள் இந்திய நாளிலே வாலிப யுவதிகளை நினைவு கொண்டு அவர்கள் வருங்கால சந்ததிகள் அவர்களை நாங்கள் எழுப்பி அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவருக்குள்ளே வாசம் செய்து ஆண்டவருக்குள்ளே ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பலவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் அவர்களுக்காக இந்த நாளை அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய இடத்திலே சரியான சினோ, அதனாலே அவர்கள் வெளியிலே போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாட்டிலே எப்பவுமே அந்த இடத்திலே சினோதான். ஆகவே என் மகன் தனியே இருக்கிறார். அதனால காக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆமென். வரவேற்றுக் கொண்டு அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஆவிக்கென்று விதைக்க அங்கு தேவன் உதவி செய்ய ஆவியினாலே நித்திய ஜீவனை இந்த வாலிப ஜோதிகள் அறுக்க வேண்டும். அந்த நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். இந்த பூமியில இருக்கிற நாட்களிலே அவர்கள் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். தேவாலயங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒரு எழுப்புதல் தீ அவர்களுக்குள்ள வரட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே ஒன்றான மெய்த்தேவன் என்பதை இந்த வாலிப பிள்ளைகள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒன்றான மெய்த்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து அந்த மெய்யான தேவனுடைய வழியில அவருடைய ராட்சியம் இந்த பூமியில வர, அவருடைய சித்தம் இந்த பூமியில நடக்க வாலிபர்களுடைய கண்களை திறப்பீராக. அந்த மூடப்பட்ட கண்கள்
குருண்டாக்கப்பட்ட மனக்கண்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. உம்மை அறியாது விட்டால் பிசாசு அவர்களை அந்த நரகத்துக்கு இழுத்து செல்லுமே. ஆண்டவரே, அந்த வாலிபர்கள் மேல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தவறான எண்ணங்களை மாற்றி, நீர் ஒரு உண்மையான தேவன் என்பதை போய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ. நீர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். அந்த வாலிபர்களுக்குள்ள நீர் வாசம் செய்வீராக, அவர்களுக்கு தரிசனத்தை கொடுப்பீராக, உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அந்த அறியாத காலங்களில காலங்களை மன்னிப்பீராக. ஞான தேவனை அறிந்து கொள்வது, இந்த உலகத்தை படைத்த தேவன் எங்களுக்குள்ள வாழுகிறார் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, வாலிபர்கள் பொல்லாங்கானை ஜெயிக்கிற தன்மையை நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிற. ஒரு வாலிபன் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்கள் வெள்ளவான்களாக, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். இப்படியாக அந்த யுத்தங்களுக்கு போகாதபடிக்கு வாலிபர்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய புதிய பாடல்களை பாடி, ஒரு பாடல்கள் மூலமாக வாலிபர்கள் ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு தேசங்களையும் ஏற்படுத்த, அந்த ஒன்றான மெய்த்தவனை அறிந்து கொள்ள, இயேசுவின் நாமம் உயர வாலிபர்கள் சிறுக, ஒரு பொழுதும் வாலிபர்கள் தங்களை உயர்த்தாதபடிக்கு உம்மை உயர்த்தும் பொழுது நீர் ஏற்ற நேரத்திலே காலத்தில வாலிபர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறது. ஆண்டவரே, வாலிபர்கள் தாழ்மையோடு உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரோ, அதே போல ஒரு வாலிபனும் உம்மை போல இந்த உலக ஒவ்வொரு தங்களுடைய தேசங்களில, விசேடமாக இலங்கை, இந்தியா, ஒவ்வொரு தேசங்களிலே உள்ள வாலிபர்கள் உம்மை போல சுற்றி திரிய, உம்மை போல அதிசயங்களை அற்புதங்களை செய்ய, இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதை அறிந்து கொள்ள, அமெரிக்க தேசத்தில யூனிவர்சிட்டிகளிலே அந்த சாலி மூலமாக ஒரு எழுப்புதல் காணப்பட்டது. அதே எழுப்புதல் ஒவ்வொரு தேசங்களிலேயும் வர, அந்த யூனிவர்சிட்டிகள் படிக்கிற பாடசாலைகளில இயேசுவின் கரம் அந்த வாலிபர்களோடு இருந்து இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றி, இப்போ பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த வாலிபர்கள் தாவீதை போல, தானியேலை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல துன்பம் வந்தால் நீர் அந்த வாலிபர்களோடு இருந்தவர்களை காக்க வல்லவராக இருக்கிறீர். ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். யோசேப்புக்கு கொடுத்த ஞானத்துல தேவனுக்கு விரோதமாக வாலிபனாகிய நான் பாவம் செய்வது எப்படி என்ற உணர்வோடு யோசேப்பை வாழ வைத்தீரே, அதே போல இந்த வாலிபர்கள் இந்த இளமை பருவத்தில சிறுசிறுகரை நினைத்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ கிருபை செய்வீராக. இந்த நித்திய ஒளிச்சல் சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டு குடும்பத்தை யாருக்காக ஜெபிக்கிறேன், செல்வாவுக்காக ஜெபிக்கிறேன். அவையானவரே, அந்த மகனை உங்களுடைய மகனாக நீ மாற்றிக் கொள்ளுகிறதற்காக நன்றி. அந்த மகனில் ஒரு தாழ்மையை கொடுக்கும்படியாக, இந்த பெருமைகளை எடுத்து போடும்படியாக லெசியோடு உங்களுடைய கரம் கூட இருந்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட, அவர் விட்டார் உறவினர்கள் ரட்சிக்கப்பட்ட, நீர் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து அந்த குடும்பத்தை மகளை செய்வீராக. என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி. மகளுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக ஜெபிக்கிறேன். மகன் தனிமையில் அல்ல, நீர் கூட இருக்கிறீர் என்ற உணர்வோடு வாழ, அந்த மகன் என்ன துன்பமோ துயரமோ நாசமோசமோ வந்தாலும் உம்மாய் விட்டு பிரியாமல் வாழ, உம்முடைய அன்பில வாழ, இரக்கத்தில வாழ, உம்முடைய ஞானத்தில வாழ என் மகனை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும்
இன்றைய குடும்பங்களிலே அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, அவர்களுடைய வழியில் அவர்கள் போகாதபடி அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தவராகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள், இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். சபையே குடும்ப தயவு செய்து உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணி வைத்திருங்கள். உங்களுடைய உங்களை அழைத்து உங்களை ஜெபம் பண்ணும் வரையும் அந்த மைக்கை ஆஃப் பண்ணி வைத்திருங்கள். மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் மைக்கை ஆஃப் பண்ணி வைத்திருங்கள் தயவு செய்து. சகோதரி ஜானட், பிரிஸ்லோட்டம்மா, லைன் தடைப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த வேளையிலும் நாள் போதும் கர்த்தாவே, இவர்கள் அழியாத வண்ணமாக இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஐயா. உங்களாலும் கூடும், எல்லாமே உங்களால கூடும். அம்மே ஆண்டவரே அப்பா, உங்களுக்குரியவர்களாக ஆகுங்க. சுத்தமுள்ள இருதயத்தை கொடுத்து அவர்கள் அப்பா ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிதான அன்பை கொடுத்து அவர்கள் உள்ளங்களை மாற்றும்படி ஜபிக்கிறேன். ரெசிப்பியை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக, அழிந்து அப்பா தூரமாக போகாத வண்ணமாக, வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஆண்டவரே உங்களோட ஜீவனை ஊற்றுங்க. உங்களுடைய அப்பா நீங்க அந்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அப்பா புதிதான மனுஷராக மாற்றுங்க. புதிதான ஆவியை கொடுங்க அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரை இன்றும் அப்பா நீங்க எங்களுக்கு முன்பாக போய் அவங்களோட பிரச்சனத்தை அவங்களுக்கு காட்டுங்க. மோசைக்கு எப்படி நீங்க தெரியப்படுத்துறீங்களோ அதே மாதிரி இவர்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான கஷ்டத்திலும் எந்த விதமான விளம்பரத்திலும் இருந்தாலும் ஆண்டவரே உங்களால மட்டுமே அதை செய்ய முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு குஷ்டரோகி சுத்தமானான். அதே போல ஆண்டவரே இவங்களுக்கு கண்களை திறவுங்க, இவங்க செவிகளை திறவுங்க அப்பா. தயவுள்ள தகப்பனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமான அப்பாவே தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி. இவர்களை நீங்க இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு இவர்களை அப்பா அநேகருக்கு ஒரு சாட்சியாக மாற்றி இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு எழுந்து பிரார்த்திக்கிற வாலிபர்களாக மாற்றும்படியாக உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின் படுத்தி நடத்துங்க. உங்களோட நாமமே இனிதான நாமம் என்று அவர்கள் கூறக்கூடியதாக ஆண்டவரே அவங்களோட உள்ளங்களை மாற்றி உங்களுக்குரியவர்களாக ஆண்டவரே எழுந்து பிரார்த்திக்கிற வாலிபராக ஆக்கப்படும்படியா நன்றி செலுத்துறேன். உங்களோட நடத்துங்க ஆண்டவரே. ஹலோ, ஆண்டவரே நன்றி நன்றி. அமல்ராஜ், உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் பேசுறது எல்லாம் வெளியில வருது. டிஸ்டர்ப் ஆயிடுது இல்லையா? தொடருங்களம்மா. ஆமே ஆமே. நன்றி சாமி, நன்றி அப்பா. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்குற அப்பா. நன்றி சாமி. இருக்கிற தடையில நீக்குங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட சித்தத்தில் போய் நடத்துங்க. வாலிபர் உங்களுக்கு பிரகாசிப்பதற்கு வாலிபர் நாட்களே என்ன சிருஷ்டியரை நினைக்கும்படியாக அவர்கள் உங்களை நினைப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறப்பா.
சிஸ்டர் வீட்டா செய்யற ஊழியங்களை ஆண்டவர் உங்களோட கரத்துல கொடுக்குற அவங்கள போக்கில மரத்துல கூட இருங்க ஆண்டவரே அப்பா. அவருடைய நேவியுக்காண்டு வருகிறேன். அவர் கிறிஸ்துமஸ் வந்து நிக்கிற நேரங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு அந்த பைபிளை வாசித்து உங்களை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. போக்கிலும் வரத்துல அவங்க கூட இருங்க அப்பா. அவரோட சமூகத்தை அவர் அறியக்கூடியதாக உங்களோட உங்களுக்கு முன்பாக அனுப்பி அவரை ஆசீர்வதியா ஜபிக்கிற அப்ப சிஸ்டர் ஜெனட்டுக்காணி வருகிற அவங்க செய்யற ஊழியத்தை அவட மகனை ஆசீர்வதிங்க. அந்த ஸ்னோவுல தான் நிறைந்திருந்தாலும் ஆண்டவரே நீங்க நீங்கள் எங்கள் வாலிப யுவதிகள் தேவனுக்கு பிரியமாய் தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய இரக்கங்களை அவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை இந்த வாலிப யுவதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி நன்றி. என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? கேக்குது பிரதர். ஓகே. எனக்கு இப்பதான் நான் ட்ரெயினுக்கு ஆகுறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஸ்தோத்திரம். ஏல அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எப்பொழுதெல்லாம் ஒருமனப்பட்டு நாங்கள் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு அசைய செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆகிய நாங்கள் எதை கேட்டாலும் எனது நாமத்தினாலே செய்வேன் என்று வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. இந்த கூடுகையில இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க கூடி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் என் தேவனாய கர்த்தர் கேட்டு அதன்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், உமது நாமத்தினால சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள், இரத்தத்தினால கழுவப்பட்ட பாத்திரங்கள், உமது நாம மகிமைக்கென்று உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரங்கள். நாங்கள் உம்மை உயர்த்துகிற, உம்மை தாங்கி பிடிக்கிற, உம்மை மட்டும் ஆராதிக்கிற பாத்திரங்களாக நீங்க எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. இதோ நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சபையாரும் நன்றாக இருக்கிறோம். ஆனால் தேசத்துல எங்கும் பிசாசானவன் அநேகரை கெடுத்து கொண்டிருக்கிறான். அநேக வாலிபர்களை கெடுத்து கொண்டிருக்கிறான். அநேக பெண் பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். அவங்களுடைய மனநிலைமை மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல கடந்த வருடத்துல ஜூலை மாதத்துல பஞ்சாப் தேசத்துல நான் போய் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஒரு மளிகை கடை திறந்து வைத்திருப்பது போல எங்கு பார்த்தாலும் ஒயின் ஷாப் கடையை திறந்து வைத்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஊசி என்று சொல்லி தெரியாத பிள்ளைங்க கூட, வாலிப பிள்ளைங்க கூட, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த ட்ரக்ஸ்னா என்ன, அந்த ஊசினா என்னென்று அலைந்து தேடி வாங்கி அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எங்கள் தேசத்துல, எங்கள் தமிழ்நாட்டுல அநேக ஸ்கூலுல இந்த ட்ரக்ஸ் புகுந்து விட்டது ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அநேக இடங்களில பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது இல்லை. அநேக இடங்களில மறைமுகமாக, பெற்றோருக்கு மறைமுகமாக அவர்கள் கஞ்சா என்கிற போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்துல 11 மணிக்கு, இரவு 11 மணியிலிருந்து 1 மணி 2 மணி என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாய் நின்று வீட்டுல எப்படி அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நடு இரவுல அவர்கள் செட்டாக ஒரு குழுவாக வந்து டீ சாப்பிடுவது போல ஒரு டீ கடை, ஒரு டீ வாகனத்தில் இருக்கிற அந்த இடத்துல வந்து ட்ரக்ஸை உபயோகப்படுத்தி விட்டு மீண்டும் அவர்கள் கலந்து செல்வதை இது வாடிக்கையாக தினந்தோறும் நடந்து கொள்கிற நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம்.
எங்கள் கண்களால பார்க்கிறோம். இதற்கு காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறது. அவர்கள் மாமூல் வாங்கி கொண்டு கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக விற்பனையாளர்கள் அநேக காவல்துறைக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து இந்த போதை வஸ்துக்களை விற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள். அநேகர் கஷ்டப்படுகிற, அடித்தட்டில் இருக்கிற, ரொம்ப பாவர்ட்டி லைன்ல இருக்கிற அநேக ஆண்கள் இத்தொழிலை கையில் எடுத்துக்கொண்டு நிறைய சம்பாதிக்கலாம் என்று சொல்லி எத்தனையோ ஆத்துமாக்களை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை கண்டு காணாமல் இருக்க எங்களால முடியவில்லை ஆண்டவரே. நாங்கள் அதற்காக பாரப்படுகிறோம். ஏழை குடும்பத்துல எத்தனையோ பிள்ளைகள் தரிசனத்தோடு படிக்க வைக்கிறார்கள். பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். நாம் படிக்கவில்லை, நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கனவுகளோடு படிக்க வைக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்துல அவர்கள் திசை திருப்பப்படுவதை நாங்கள் கண்டும் காணாமல் எங்களால் இருக்க முடியவில்லை ஆண்டவரே. நாங்கள் அதற்காக ஒருமனப்படுகிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று சொல்லி அநேகரை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இதை யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று எண்ணி அநேகரை கெடுக்க அவன் வகை தகழுகிறான் என்று பார்க்கிறோம். அதே போல அவன் சமயத்தையும் சூழ்நிலையும் அவன் பார்த்து கொண்டுகிறான். எந்த நேரத்துல எந்த காலகட்டத்துல எப்படியாப்பட்டவர்களை திசை திருப்பலாம், இவர்களை கெடுக்கலாம் என்று சொல்லி அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. நாங்களோ இதற்காக காணாதவர்கள் போல நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம், எங்கள் சபை சபைக்கியமா இருக்குது என்று சொல்லி அமைதியாக இருப்போமானால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமது நாட்களில நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் அதற்கு வெட்கப்பட வேண்டியது இருக்கும். ஆக இந்த நாட்களில் இப்படியாப்பட்ட ஜெப குறிப்பை நாங்கள் ஏறெடுக்கும்படியாக எங்களை ஏவுனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த குழுவை எங்களுக்கு ஏவுனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த குழுவிற்கு இந்த சத்தத்தை கேட்டு ஜெபத்துல வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு சிந்தை உள்ளவர்களாய் இக்காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இக்காரியங்களை முடிவதற்காக பிள்ளைகளை நீ பிசாசவன் கொள்ளை கொண்டு வேதவசன் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வந்தார் என்று இருக்கிறதே. பிசாசினுடைய கிரிகளை அழிங்க ஆண்டவரே, பிசாசின் பிடிகளை சிக்கப்பட்டவரை தகப்பனே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல சொல்கிறபடி அடிக்கப்பட்டவர்கள் மேல இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தத்துல இதில் உண்டாவதுக்கா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, மீண்டுமாய் தேசம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் நினைவு காரியங்களை ஜெபத்துல இதை ஒப்புவிக்கிறோம், விண்ணப்பங்கள இதை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் கேட்டு எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. கிருபையும் அன்பும் இருந்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு அதன்படி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவதற்கிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம், கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஓகே, நாங்கள் நன்றி. நாங்க நிர்மலா ஐயா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் யூதா 1:20 சொல்லப்படுகிறது, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
என்று சொல்லப்படுகிறது. உங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே அங்கு காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் தேவனுடைய இரக்கத்தை பெறுங்கள் என்று எழுதி இருக்கிறது. இந்திய வாலிப ஜோதிகளுக்குள்ளே இந்த தேவனுடைய இரக்கம் எப்படியாவது இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இரக்கம் இல்லாவிட்டா, தேவனுடைய கிருபை இல்லாவிட்டா இந்த வாலிப ஜோதிகளை நாங்கள் ரட்சிக்க முடியாது. அது மட்டுமல்ல, நான் சொன்ன அந்த செல்வா பிரதருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் 99 நீதிமான் நிமித்தம் அல்ல, ஒரு பாவி மனந்திருப்பது நிமித்தம் லோகம் கலிகூறுறது என்றால் இந்த பூலோகத்துல நாங்கள் எப்படியாய் அந்த ஆத்துமாக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கும். ஆகவே அந்த ஆத்துமா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவின் சமூகத்தில் ஒப்பு எடுக்கிறோம். கர்த்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகவே இருக்கிறது போல பரிசுத்தராய் மாறும்படியாய் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்த என் மெய்யான தெய்வமே நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தத்தை இழந்து ஆண்டவரே வாழ்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிற தீமையான காரியங்கள், தீமையான எண்ணங்கள், தீய பழக்கங்கள் இவைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அப்பா அந்த பரிசுத்தமாய் ஜீவிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரை உச்சரிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ரட்சிப்படைந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அதோ ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே துணையாய் இருங்கப்பா. சாத்தான் கொண்டு வருகிறதான சதி ஆலோசனைகள், நிந்தனைகள், வேதனைகள், ஆண்டவரே போதை பழக்கங்கள், இன்னும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பரியாட்டங்கள் இந்த உலகத்துல நிரம்பி இருக்கிறபடியா எந்த இடத்திலும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பரிசுத்தம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவரை இந்த மக்கள் எல்லாம் இந்த தேசத்துல எப்படியப்பா அவர்கள் பரிசுத்தமா இருப்பார்கள்? நீங்க ஆண்டவரே அழைத்தவர் உண்மை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே யாரையெல்லாம் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நாளிலே சந்திக்க நீர் ஆண்டவரை விரும்புகிறோம். இதே ராத்திரியாக வேளையில் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பகல் முழுவதும் ஆண்டவரே இரவு முழுவதும் இழைப்படியாய் செபிக்கிறோம். தன்னுடைய ஆண்டவரே இருதயத்தை விட்டுண்டவர்களாக தாங்கள் செய்கிறதான தப்பீதங்கள் ஆண்டவரே இந்த உலக காரியங்கள் தன் இருதயத்தை ஆண்டவரே அது கூட்டக்கூடியதாக எண்ணங்களை பிறப்பித்து அந்த பிள்ளைகள் அதிலிருந்து கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் ஆண்டவரை அவளை ஆசீர்வதியும் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமா அப்பா. அப்பா அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரை சுத்திகரித்து ஆண்டவரை இவருடைய பாவங்களை ஆண்டவரை நீக்கி போட்டு இந்த பிள்ளைகளால் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் மட்டும் அல்ல ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இப்படியாய் ஜீவிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. அந்த பாவம் இல்லாமல் ஆண்டவரே இந்த பாவத்தை கொண்டு வருகிறான சத்துருவினால் வஞ்சிக்கப்படுகிற இந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே அவருடைய பாவங்களை
ஆண்டவரை நீக்கி போட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்ப அவர்கள் ஆண்டவரை இந்த நாட்களிலே அவர்கள் செய்த தப்புகளை அவர்களை தவறுகளை ஆண்டவரை அவர்கள் யோசித்து அவர்கள் எண்ணங்களுக்கு கொண்டு வந்து அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் ஆண்டவரை இந்த உலகத்திற்கும் ஆண்டவரை வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஆண்டவரை எல்லா இடங்களிலும் அவர்களுடைய ஆண்டவரை அப்பா கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளின் நாளிலே சந்தித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரை குத்துண்டவர்களாக நோக்கி பார்த்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவரே அவர்கள் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்திலே அவர்கள் ஆண்டவரே நின்று அதை நிதானித்து கேட்டு ஆண்டவரே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அதன் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீ சந்திக்க போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலே நீ இடைப்படாய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வார வாழ்கிறதான அந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு காண்பீங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் திரும்பும்படியாய் ஆண்டவரை நாளிலே செபிக்கிறோம். என் தேவன் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களில் வாழ்வு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அந்த பிள்ளைகளும் கூட கர்த்தாவே பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாசு வைத்து வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். இந்த வேளையிலோடு கர்த்தர் தாமே யாரெல்லாம் ஆண்டவரே அப்ப அந்த வாழ்வு பிள்ளைகளுக்காக சிதைக்க காத்திருக்கிறார்கள், கர்த்தாவே தேசங்களுக்காக சிதைக்க காத்து கொண்டிருக்கார்களோ மகளையும் தேவராஜி கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே அவர்கள் ஆவையோடும் உண்மையோடும் வளமையோடு ஆண்டவர் சிதிக்கிறது அந்த பூஜையை கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். அந்த வேளையிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே அருமையான செபங்களை ஏற்படுத்தி இதை ஆண்டவரே உலக தேசங்களுக்கும் தேச மக்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அநேக தேசங்களில் இருந்து சகோதரர்களும் சகோதரிகளும் ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே முடிப்பிள்ளை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நீர் உருவாக்கி தந்த இந்த ஆண்டவர் சங்கமம் ஊடகத்தை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இதை நடத்துகிறதான அருமையான சகோதரர் நேசரி சகோதரையும் ஆண்டவர அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் அவருடைய ஜன பந்துகள் இதோ ஆண்டவரே நாட்கள் குறைவான நாட்களா இருக்கிறது கர்த்தாவே. என் தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே தயவு பாராட்டும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசா இருக்கும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இவர்கள் கையிட்டு செய்யற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதித்து பல மடங்கு ஆண்டவரே நீர் உயர்த்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். ஆண்டவரே தங்களை ஆண்டவரே அர்ப்பணித்து அப்பா இந்த சங்கம் உலகத்தை நடத்துகிற இந்த குடும்பத்துக்கு நீர் பெரியவராக இருந்து ஒன்றிலும் குறையில்லாதபடிக்கு நல்ல ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு வருமானமும் நல்ல பலனும் நல்ல ஆரோக்கியமும் தந்து இவர்களை உயர்த்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த போல கர்த்தாவே இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகன் மகளையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அநேக ஜாதி ஜனங்கள் முன்பாக ஆண்டவர இவர்கள் சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெர்மனியில் வாழ்கிறதான இந்த மக்களுக்கு ஆண்டவர அவர்கள் வாழ்கிறதான இடத்தில தேவனாகி கர்த்தர் அநேக ஆண்டவரை இடங்களிலே ஆண்டவர்கள் கொண்டு சென்று சாட்சிகளாய் ஆண்டவரை நிறுத்தி இவர்கள் மூலமாய் அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரே கொள்ளைப்பொருளாய் தந்து ஆசிர்வதித்து இவள் போகிற ஆலயத்திலும் ஆண்டவரை இவள் எழுத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்து இந்த குடும்பத்தை நீ ஆசிர்வதித்து வழிநடத்த போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சங்கமம் ஊடகத்தோடு கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு காரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆசிர்வதிங்கப்பா, அவர்களுக்கு கூட நீங்க இருங்க, அவர்களுக்கு எல்லாவற்றிலும் துணையா இருங்க. கர்த்தர் அப்படியாய் செய்து வழிநடத்த போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்கக்கா. மீட்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். நிர்மலா மெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளும் ஆவியிலே ஜெபம் பண்ண, அந்த தேவனுடைய அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட, சத்தியம் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே இருக்கிற அந்த தகப்பனே அப்பா, நீர் இந்த வேலையில் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அதிசயம் வல்லவராயிருக்கு, வெளியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனாயிருக்கு. நாங்கள் குடும்பமாக தகப்பனுடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு இடங்களில் உள்ள போதிலும் ஒரே மனது நோக்கி வேலையிலே தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உதவி திட்டத்திலே அவர்களை பங்கு பெற செய்து எல்லா சபைகளுக்கும் அவர்கள் ஒரு தூங்கலாக விளங்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில கூட பரிசுத்தம் உண்டாயிருக்கு தகப்பனே. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எல்லாவற்றுக்கும் மேலாய் உமது அன்பை தரித்தவர்களாய் அவர்கள் மற்றவர்களை கவனிக்கின்றதான ஒரு நல்ல இருதயத்தை கூட அவர்களுக்கு கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு சம்பாதிக்கிற வாலிபான் பெண்கள் கூட உதவி செய்யும்படியா, இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர்களுடைய இருதயத்திலே நீர் ஒரு வார்த்தையை போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக தேவன் எல்லா வாலிபான் பெண்களும் சபைகளிலே ஆண்டவரே உமக்காய் பக்தி வைராக்கியம் ஆண்டவரே அப்பா அவர்கள் எழும்பி ஜொலிக்க கர்த்தர் நீங்க ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர்களை நிரப்பும்படியா கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஊழிய பாதையில எடுத்த அநேக வாலிபான் பெண்களை நீங்க பயன்படுத்துங்க. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் அவர்களை நீர் மாற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட கர்த்தர் ஜெபங்களை கேட்டு சபைகளிலே காணப்படுகிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து அநேகருக்கு முன்மாதிரியாய் இருந்து சபைகளுக்கு ஒரு தூண்களாய் மாற்றி எழுப்புதலின் திட்டத்திலே அவர்கள் எல்லோரையுமா பங்கு பெற செய்யற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட கர்த்தாவே ஒரு விசையாய் இந்த சங்கமம் ஊடகத்தை ஒரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார் ஆண்டவரே சொந்த பந்தங்கள் மருமக்கள் எல்லோரையுமாய் நீர் ஆசீர்வதிங்க. பேர பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே இன்னும் அதிகமான ஆண்டவரே அடுத்த பரிமாணத்துக்குள்ளே இந்த வருடத்திலே புதிய புதிய காரியங்களை செய்ய தேவதாசனுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமா கூட ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா சங்கமம் குடும்பங்களையும் ஒரு கரத்திலே அவர்கள் உமக்கு செய்கிறதான ஊழியங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவை எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த வேலையிலே லெஸ்லி ஐயா அவர்களுடைய கர்த்தாவே ஒரு நண்பர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிக நாட்களாய் ஜெபித்து வருகிறோம் கர்த்தர். ஏற்ற வேலையிலே அந்த மகனை மனம் திரும்பி நீ ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக கூட இசப்பா இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் ஒப்பு கொடுக்கிறோம், மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா மகன் பணிபுரிகிறதான இடத்திலே தனிமையாய் அல்ல, நீர் ஒரு மகனோடு வைத்திருக்கிறீர் என்ற தாயார் அப்பா நினைக்கவும் உறுதிப்படுத்தி கொள்ளவும் நீர் உதவி செய்யுங்க. அதிகமாக பனி பெய்கிற அந்த இடத்துல கூட ஆண்டவர் நீர் அப்பா நல்ல ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தி மகனுக்கு ஒரு ஆறுதலா இருந்து போகிற பாதையில எல்லாம் ஆண்டவரே ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக மகளையும் ஆசீர்வதிங்க. நல்ல படித்து முன்னேறி சமுதாயத்துக்கும் தேசத்திற்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாத மகளா எடுத்து பயன்படுத்துங்க.
ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பங்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இப்படியே கூட ஏசப்பா இனி ஜெபிக்க வருகிறதான குடும்பங்களையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஏமிக்காய் கூட சோத்திரப்பா அந்த சகோதரி கடைசியிலே எல்லோருக்காய் ஜெபிக்க அந்த ஜெப வல்லமையை ஜெப வாஞ்சியை ஆவியானவர் நீர் கொடுத்திருக்கிறபடினால இந்த மகளையும் அந்த மகள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் தேவன் நீங்க அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பாதப்படியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிருப்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தாழ்மையின் துதி எழும்ப வேணும், அவர்கள் உதடுகள் பரிசுத்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விராக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையே அப்பா. இம்மட்டி நேரம் அப்பா அம்மை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே அப்பா. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்து கொள்ளுங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க அப்பா. தந்தையே வாலிபன் எதனால் சுத்தமாவான் அப்பா? தந்தையின் வார்த்தையினால் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தந்தையே நீங்கள் பொறுப்படுங்க அப்பா, காத்து கொள்ளுங்க என் தந்தையப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளப்பா ஒவ்வொரு தேசங்களிலும் அப்பா, எல்லா தேசத்திலும் இருக்கிற அனைத்து வாலிப குழந்தைகளையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சிறார்கள் மத்தியிலே அப்பா பிசாசானவன் அப்பா பிள்ளைகளை அப்பா திசை திருப்பி கொண்டும் பிள்ளைகளை அப்பா தகப்பனை உயிர்களை எடுக்கிறதுமாக இருக்கிற தந்தையப்பா. எல்லா சத்ருவானும் அப்பா வாலிப பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா ஆண்டவரே அப்பா. எதிர்காலத்திலே தந்தையின் வார்த்தைகளை கொண்டு சென்று அவர்கள் உலகம் முழுவதும் அப்பா வார்த்தைகளை கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. தந்தையப்பா உங்கள் வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு வாலிப செல்வங்களையும் அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்க அப்பா பிள்ளைகள் மீது. ஆண்டவரே எரிச்சல் ஆவிகள், சண்டை ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள், எல்லா ஆவிகளும் பிள்ளைகளுடைய இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. குழந்தைகளை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்களுங்க, வழி நடத்துங்க அப்பா. அனைத்து வாலிப குழந்தைகளையும் அப்பா நீங்கள் பொறுப்படுத்து அன்பான பிள்ளைகளாக ஒவ்வொரு தேசத்திலேயும் அப்பா எனக்கு பின்னாக வருகின்ற சிறுவர்கள் என்னை பார்த்து அவர்கள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வரங்கள் இந்த பிள்ளைகள் இந்த இருக்கிற வாலிப பிள்ளைகள் வாழப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லாரையும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையை வானொலியை அப்பான் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என சிஸ்டரையும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எரிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா குடும்பமாய் பெயரை அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் சிஸ்டர். இன்றைக்கு கனிஷ்டாவுக்கு பிறந்த நாள் யோகம் பண்ணி. ஓகே ஓகே. சிசிலியாமா, பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் யுவதிகள் மனந்திருப்பன் ஜபத்திலே வழி நடத்துங்கள். ஆவியானவரே உமக்கு சோத்திரம் அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே சோத்திரம் அப்பா. உமது வல்லமையை ஊற்றும் அப்பா வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா. பிதாவே உமது வல்லமை உள்ள ஆவிகளை ஊற்றும் அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா. தகப்பனே அவர்கள் மனம் திரும்ப பண்ணன் தகப்பனே அப்பா. தகப்பனே உமக்காக அவர்கள் ஊழியம் செய்ய ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேலே உமது ஆவியை ஊற்றும், உமது வல்லமையை ஊற்றும் அப்பா. அவர்கள் ஒவ்வொருத்தராக மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அத்தனையும்
செய்வதாக தகப்பனே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலே நீ திடங்கொண்டு அவர்களோடு உற்சாகமும் உறுதியுமாய் இருந்தகப்பனே. ஆவியானவரே, எங்களுக்காக அவர்கள் ஜெபிக்க எல்லா இடமும் சென்று ஜெபிக்கிற வல்லமை அவர்களுக்கு கொடுந்தகப்பனே. இயேசுவின் நாமத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அவர்களுக்கு பொழிந்தருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு பொழிந்தருளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகள் எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து அவர்கள் நல்லொரு பிள்ளைகளாக வாழ அவர்களுக்கு வழிகாட்டியலும் பிதாவே. ஆவியானவரே, அவர்கள் மேல் எந்த துட்டரும் அணுகாதபடி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, பரிசுத்தமாக்கும் தகப்பனே. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. எல்லா வாலிப பிள்ளைகள் மேலும் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. உமது பரிசுத்த ஆவியை ஊற்றும் தகப்பனே. நீர் நல்லவர், வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது ஆவியை ஊற்றுகிறதுக்காக நன்றி அப்பா. பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது அன்பை செலுத்தி அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு உமது வல்லமையும் அன்பையும் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இதிலே சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற மகள் ஒன்று நமது பிள்ளைக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கின்றா தகப்பனே. அவன் பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவ பரிசுத்தப்படுத்தும். அவ விட்ட துணியாயிருந்த தகப்பனே. பரிசுத்தரே, விட்ட துணியாயிருந்த தகப்பனே. அவரை ஆசீர்வதியும், அவளை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. அங்கு போனாயின வந்தாய மக்கு சோத்திரம் அப்பா. தாத்தா வந்தது. ஆவியானவரே மக்கு சோத்திரம். ஆவியானவரே மக்கு சோத்திரம். பரிசுத்தரே மக்கு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, லீசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரையும் அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கமம் ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. மகனை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் போகும்போதும் வரும்போதும் உற்ற துணியாயிருந்தவருக்கு நீ வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஆபத்துகளில் இருந்து அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து இன்னமாய் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ. பிரைஸ் தி லார்ட் அக்கா. அக்கா, நான் வெளியில இருக்கிறேன், எனக்கு ஜெபிக்க முடியாது, கேட்டுக்கொண்டு. ஓகே ஓகே ஓகே. கலாசீலன் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு கனிஷ்டாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளையோட பணிக்காகவும் பிள்ளை கேட்ட தாமே பொறுப்பேற்று இந்த பிறந்த நாளை இயேசு நாமத்தினால் நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். அவர் ஆசீர்வாதமாய் தேவனுக்குள்ளே வாழ வளர கர்த்தர் உதவி செய்ய வேணும். இந்த பிள்ளைய சத்துருவின் கையிலிருந்து பிள்ளைய விடுதலையாக்கணும். வியாதிகள் வேதனைகள் வராதபடி தேவன் காத்து கொள்ள வேணும். படிப்பிலே தேவனுக்கேற்ற ஞானங்கள் ஆலோசனைகள் பலன்கள் பிள்ளைக்கு வர வேணும் என்று சொல்லியும் நீங்கள் வாலிப பிள்ளைகளுடைய சத்துருவின் கையிலே இருந்து இந்த வாலிப பிள்ளைகள் யுவதிகள் விடுதலை அடைய வேணும். எங்கள் இலங்கை தேசத்திலே தெரியும், இன்றைக்கு யூனிவர்சிட்டி பாடுகள் அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம் எங்கள் இயேசப்பா ஒருவருக்கே அப்பா. தகப்பனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ராஜா இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். தெய்வமே, உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஜெபம் ஜெயமாக மாறு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியிலே நிறைந்து ஜெபம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே, ராஜாதி ராஜாவே, நீர்
கர்த்தாவே எதிரி எல்லாம் கூட ஏறி வருகிறான். ஆனாலும் ஆண்டவரே இயேசு வேகமாக கொடி பிடித்து யெகோவா நிசியாக நின்று பிள்ளைகளை வழி நடத்த பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அப்பா. ஆண்டவரே இந்த தயா சிஸ்டரின் மகளுக்காக வருகிறோம் தெய்வமே. ஏசப்பா இன்றைக்கு நீர் ஒரு புதிய நாளை புதிய ஆண்டையும் புதிய வருஷத்தை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்த தெய்வமே, இம்மட்டுமாய் நீர் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே பாடசாலையிலும் கூட இருந்தவரே அப்பா. இவ்வளவோ துன்பங்கள் வேதனைகள் அனர்த்தங்கள் மத்தியிலும் பிள்ளையையும் தாயை நீர் பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் அது பிள்ளையையும் தாயையும் அணுகாதபடி ராஜா. இம்மட்டுமாய் கர்த்தாவே வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆண்டவர் தாமே வெற்றி கொடி பிடித்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்திலே இந்த சகோதரியை மகளை நீர் பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இருக்கிற இடத்திலே ஆண்டவரே பிள்ளை ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள மகளாக நிற்க ஆண்டவரே அப்பா, மற்றவர்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய மகள் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளையை நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே புதிய நாளிலே பிள்ளைக்கு ஒரு இரட்டத்தனையாக நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பாடங்கள் ஆண்டவரே கல்விமானின் அறிவு ஆண்டவரே ஏசாயாவிலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே கல்விமானின் அறிவையும் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேவ ஆவியினால் பிள்ளை நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஞானத்தை பிள்ளை மேலே நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அருமையான இந்த பிள்ளைகள் கூடிய ஜெப விண்ணப்பங்களில் உள்ள நாளிலே இந்த பிள்ளைக்கு நீர் கொடுத்திருக்கிற நாளுக்காய் நேரத்திற்காய் கிருபைக்காய் தயவுக்காய் இரக்கத்திற்காய் நன்றி கூறுகிறோம். பெற்றோராகிய நாங்கள் தாய்மாராக தகப்பனாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளையை நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பலுகி பெருகி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற நிலை நாட்டுகிற ஒரு திராட்சை செடியாக நீர் பிள்ளையை நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீர் இந்த பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளையனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே உம்முடைய பலனும் சத்துவமும் நிறைவாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே கர்த்தாவே தாய்க்கு ஏற்ற ஒரு கர்த்தாவே கீழ்ப்படிவுள்ள மகளாக பெற்றோருக்கு ஒரு கீழ்ப்படிவுள்ள பிள்ளையாக பெரியோர்களுக்கு பாடசாலைகளுக்கு ஆசிரியர்மாருக்கு ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே ஒரு கீழ்ப்படிவுள்ள பிள்ளையாக நின்று ஒரு எஸ்தராக ஆண்டவரே ஒரு ரூத்தாக இந்த பிள்ளையை நீர் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தர் தாமே இந்த பிள்ளையை நீர் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையிலே நீர் பல மடங்காய் ஆசீர்வதித்து ஆண்டவரே இலங்கையில இருக்கிற எல்லா துன்பங்கள் வேதனைகள் ஆபத்துக்கள் ஆண்டவரே கர்த்தாவே சாத்தான் போடுகிற மனுஷர் போடுகிற எல்லா தந்திரங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து தாய்மாராகிய நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளையை ஒரு ஊழியக்காராக நீர் நிறுத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ராஜா. இந்த நாளை நீர் கொடுத்தமைக்காக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலான நாமம் வேறு நாமமே இல்லையப்பா. உம்முடைய நாமத்தையே நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா, கேட்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையையும் தாயையும் ஒப்பு கொடுத்து இந்த நாட்களிலே திரும்பமாக ஒரு அனர்த்தமான காரியமாக உள்ளது ராஜா. புயலுக்கும் ஆண்டவரே பூகம்பங்களுக்கும் ஆண்டவரே அப்பா வெள்ளங்களுக்கும் தப்புவித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாள் வாலிப பிள்ளைகளின் நாள் அப்பா. 5 கண்டங்களிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த வாலிப பிள்ளைகளானாலும் ஆண்டவரே தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு பயந்து தங்களுடைய மனச்சாட்சியின்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. தேசத்தை கெடுக்காதபடி ஜனங்களை அழிக்காதபடி ஆண்டவரே கர்த்தாவே மதுபானத்துக்கும் ட்ரக்ஸுக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் பணத்துக்காகவும் ஆத்துமாக்களை அழிக்க நினைக்கிற இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த புதிய வருஷத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்குள்ளே நெருங்க அருளுங்கப்பா.
குடும்பத்திலும் சத்தியத்திலே வளருகிற தேற்றவாளனாகிய தேவ ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரருக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே சமுதாயத்துக்கும் கர்த்தாவே தேசத்துக்கும் ஒரு கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை குழப்புகிறதான கெட்ட ஆவி, மாமிசத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, வலுசற்பத்தின் ஆவிகள் பிள்ளைகளை அணுகாதபடி வேலி அடைத்து பாதுகாத்தருளுங்கப்பா. பகலிலே பறக்கும் அம்புக்கும் இரவிலே நடமாடும் கொள்ள நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே, எழுப்புதல் தீ இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. வருங்காலங்களிலே பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரர்களாக நிறுத்த போறதற்காய் நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே தொடர்ந்தும் ஆண்டவரே சத்தியம் உலகம் எங்கும் பரவுவதற்கு இந்த பிள்ளைகளை நீர் கத்தாவே ஞானத்தோடும் புத்தியோடும் கல்விமானின் அறிவோடும் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை சத்திய தேற்றவாளனாகிய நீர் ஆண்டவரே நிரப்பி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடத்தக்கதாக பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த வாஞ்சியை கொடுங்கப்பா. எல்லா இச்சைகளிலும் இருந்து பிள்ளைகள் விலகி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய தேவ தூதர்களை பிள்ளைகளை பாதுகாப்பதாக, எங்க நின்றாலும் பாதம் கல்லில் இடராதபடி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. இந்த பொல்லாத வருங்கால உலகத்திலே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யுத்தத்திலே கர்த்தாவே நிக்கிறதான பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யூத பிள்ளைகளை பாதுகாத்தருளுங்கப்பா. பலஸ்தீன பிள்ளைகளை பாதுகாருங்கப்பா. வீணான சண்டைக்கும் யுத்தத்துக்கும் அழிவுக்கும் நேர் கர்த்தாவே போகாத வண்ணம் இவர்களுடைய பாதைகளை நீர் பாதுகாத்து செவ்வையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே கோபங்கள் ஆண்டவரே, வெறித்தனமான ஜாதிகளை அழிக்கிற எண்ணங்கள் வராதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளிலே நீர் கூட இருந்து பாதுகாப்பதாக. பிசாசு போடுகிற எண்ணங்கள் சிந்தனைகள் யாவும் செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசங்கள் உம்முடையதப்பா, பிள்ளைகள் உம்முடையவர்கள் அப்பா. வரும் கர்த்தாவே கற்பத்தின் கனிகள் அப்பா. ஆண்டவரே, பெற்றோர்கள் வேதனையோடும் துன்பத்தோடும் இருக்காதபடி ஆண்டவரே பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சொல் கேட்டு பணிந்து கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. தேவ ஆவி வரும் பொழுது மாமிச ஆவி வெளியேறும் ஆண்டவரே அப்பா. இயேசுவே, உம்முடைய பாதத்திலே இந்த நாளிலே பெற்றோராகிய நாங்கள், பெரியவராகிய நாங்கள் பிள்ளைகளை மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். Praise Lord, praise Lord. வாலிப பிள்ளைகள் இந்த பாவம் இருக்கிற அந்த கெட்ட சுபாவங்கள் இப்படிப்பட்ட தடைகளை அவர்கள் தாண்டக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிற பாரமான யாவற்றையும் அங்கு நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அவர்கள் தள்ளிவிடக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை என்ற இந்த பிதாவே, தேவனே, இந்த ஒன்றுகளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. தேவனே, இந்த பூமி எங்கும் உள்ள வாலிப பிள்ளைகளை தேவனே உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்றது கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறீங்களப்பா பிதாவே. தேவனே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என் தேவனே. உம்முடைய ஆவிய தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே, ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள் சொன்னீங்களப்பா பிதாவே. அறுப்பு மீது வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க தேவனே பிதாவே. வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்பா புறப்பட்டு போய் சத்திய வார்த்தையை அறிவிக்கதவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, நீங்க சொன்ன கட்டளையை கீழ்ப்படிந்தப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புறப்பட்டு போய், ஒவ்வொரு ஊழியக்காரனும் புறப்பட்டு போய் தேவனே 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனீங்களப்பா. அதுபோல் தேடி போயப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு
சத்திய வார்த்தையதவனை அறிவிக்கதவனே அப்பா கடமைப்பட்டிருக்கிறோம்ப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்பா பிதாவே. அந்த வாலிப பிள்ளைகளுடைய பணிகளவனே கேட்காதபடி அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவன் கேட்காதபடி இயேசு ராஜாவே தேவனே உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படுந்தப்பா புறப்பட்டு போய் இந்த பிள்ளைகளை பிசாவுடைய கரத்திலிருந்தவனே விடுதலை செய்தவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே இவருடைய மாம்ச கிரியைகளப்பா பிதாவே எல்லாம் வெளியேறுவதாக. கலாத்தியர் 5 சொல்லிக்கிறீங்களப்பா மாம்சத்தின் கிரியைகள் தேவனே பிதாவே சகல மாம்ச கிரியைகளும் இந்த வாலிப பிள்ளை விட்டு வெளியேறுவதாக. பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் இந்த வாலிப பிள்ளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒன்றே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்ய முடியும் அப்பா பிதாவே. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பிதவரை இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. எல்லா அடிமத்தன ஆவியல் அவனை விட்டு வெளியேறுவதாக. தேவனே சந்ததி சந்ததியாய் சந்தானமாய் செய்து வந்த பாவ சாபம் அக்கிரமங்களை தேவனே தாய் அப்பன் செய்து வந்த பாவ சாப அக்கிரமங்கள் ஓரத்த பழிகளப்பா இந்த வாலிப பிள்ளைகளை தாக்காதபடி இயேசு ராஜாவே. தேவனே இவளை முற்றச்சிங்க மன்னிங்கப்பா பிதாவே. எல்லா பாவ சாப அக்கிரமங்களை மன்னிங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியா செய்வதற்கா நன்றி ராஜாவே. தேவனே இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே தேவனே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த கடமை இயேசு ராஜாவே. தேவனே பிதாவே சுவிசேஷத்தை அறிவிக்காட்டில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஐயோன்னு சொன்னீங்களே ராஜாவே. தேவனே அப்பா கிருபை செய்யுங்கள் ஐயா. தேவனே பிதாவே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனே உங்களுடைய ஆவியை ஊற்றும் ஐயா. அக்கினியை போடுங்க, ஆத்ம பாரத்தாலே நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படுவதாக பிள்ளைகளப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவனே கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் வாழ்க்க போவதுக்காய் நன்றி அப்பா பிதாவே. எல்லா விபச்சார ஆவியல் வேசத்தின ஆவியல் தேவனே போதை வசுடைய ஆவியல் பாவத்துக்கு அடிமைத்தின ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளுடைய வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே. பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது தெளிக்கிறனப்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை ஆவியாருடைய சிந்தையை இந்த பிள்ளைகள் இருப்பதாக. ஆவியாருடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொன்னீங்களப்பா பிதாவே. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. வான மண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவியல் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியல் எல்லாம் சிறந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே. நன்றியப்பா பிதாவே. உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றும் ஐயா. உம்முடைய பரிசுத்த அன்பின் ஆவியை ஊற்றுங்க ஆவியானவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளையோட இருதயங்களையும் ஆவியானவரே உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. மனித அன்பில்லையப்பா பிதாவே. உம்முடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா இருதயங்கள் இயேசு ராஜாவே. பரிசுத்த அன்பை ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கண்டித்து உணர்த்துகள் ஆவியானவரே. உம்முடைய வார்த்தை கண்டித்து உணர்த்துகள் ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்லும் பொழுதப்பா பிதாவே ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் தேவனே பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மனக்கண்களை திறவுங்கப்பா. ஒரு ஊழியக்காரருடைய மனக்கண்களை திறவுங்க, விசுவாசுடைய மனக்கண்களை திறவுங்கப்பா. ஆத்ம பாரத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அப்பொழுது அவருடைய குடும்பம் கட்டுப்படும், அவருடைய சபைகள் கட்டுப்படும் இயேசு ராஜாவே. நன்றி அப்பா. ஒரு மனத்தினாவிய கொடும், ஐக்கியத்தினாவிய கொடும், அன்பினாவிய கொடும் அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே. இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடு இந்த பிள்ளைகளுக்காக ஜெயிப்பதற்காக நன்றி ஆவியானவரே. தேவனே புறப்படுங்களப்பா. தேவனே இந்த கலிஸ்டா சிஸ்டர் தேவனே அந்த பிள்ளை மகளை புறப்படும், அந்த புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே இந்த புதிய வருஷத்திலே அந்த மடைய காரியத்தை புதிய காரியங்களை இங்கே செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. 1 கொரிந்தியர் 16:13 அந்த மகளுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. விழித்திரு, விசுவாசத்திலே நிலைத்திரு, திடமனதாயிரன்னு சொல்லி தேவனே பிதாவே உம்முடைய ராட்சியத்தை உம்முடைய நீதியை இந்த பிள்ளைகளோட கிருபை செய்யும் அப்பா. எசாயா 30:21 சொன்னீங்கப்பா, நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி ஆவியானவர் சொல்வதை கேட்டு நடக்கும் பொழுது 100% அந்த பிள்ளை இருதயத்தை கொடுக்கும் பொழுது இந்த புதிய வருஷம்
அந்த பிள்ளை வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை தேவன் செய்வார். அந்த பிள்ளை ஒரு ஊழியக்கார பிள்ளையாய் வரப்போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. அதற்காக நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் ஐயா அந்த பிள்ளையை ராஜாவே. உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உதவனே சிந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிந்தையை இந்த பிள்ளையோட சிந்தையில் இருப்பதாக, ஆவியோட சிந்தையை இந்த பிள்ளையோட சிந்தையில் இருப்பதாக. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்ல வார்த்தைகளை அந்த மாவுடைய இருதயத்தில் எழுதுங்கப்பா இயேசு ராஜாவே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அந்த பிள்ளை கண்டித்து உணர்த்துங்கள் அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்தப்படுத்துங்க அந்த பிள்ளை. உம்முடைய நீதியிலே வழிநடத்தி செல்லுங்கள் இயேசு ராஜாவே. உம்முடைய உண்மையிலே வழிநடத்தி செல்லுங்க அந்த பிள்ளை. ஒரு விசுவாசித்த ஞானத்தை இந்த பிள்ளையை கொடுங்க, ஒரு விசுவாசித்த ஆவியை கொடுங்கப்பா. அப்படியா நீங்கள் செய்ய போறக்கா நன்றி ராஜாவே. புதிய காரியங்கள் இந்த பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் ஒரு புதிய வாசலை அந்த பிள்ளையை திறப்பதற்காக நன்றி. ஒருவரும் பூட்ட முடியாத இயேசு ராஜாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த தேவனே புறப்படுங்க. தேவன் ஜனசிஸ்டர் மகனை புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லையப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகும் இல்லை இயேசு ராஜாவே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, அந்த மகனை பலப்படுத்துங்கள் ஆவியானவரே. உம்முடைய வார்த்தை ஒன்றே பலப்படுத்த முடியும் அப்பா. உம்முடைய ஆவியானவர் ஒன்றே பலப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் அந்த புறத்தினாவினால், அன்பினாவினால், தெளிந்த புத்தியினால், ஞானத்தின் ஆவியினால், உணர்வுள்ள ஆவியினால், ஆலோசனையின் ஆவியினால் நிரப்புங்க அந்த பிள்ளை. கர்த்தரை அறிகின்ற ஆவியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. கர்த்தரை பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே நிரப்புங்க அந்த பிள்ளை. தேவ தூதர்களை அனுப்பி போக்கிலும் பலத்தையும் பாதுகாத்துப்பா பிதாவே. தேவனே புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த வேலை இடத்தை முதலிடத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஒரு விசுவாசித்த ஞானத்தை கொடுமப்பா பிதாவே. இந்த மகனுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போவதாக நன்றி அப்பா. சினோவோ மக்களோ சனங்களோ ஒரு ஆயுதம் வாய்க்காதே போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசுவாசித்த பாதுகாப்பு அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ராஜாவே. நன்றி தேவனே சோஸ்திரம் அப்பா. ஒரு விசுவாசித்த ஆவி, விசுவாசித்த ஞானத்தை அந்த பிள்ளையை கொடுப்பதற்காக நன்றி. எதிர்காலத்தை புறப்படும் அப்பா பிதாவே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க. சகல மாம்ச கிரியை விட்டு வெளியேறுவதாக, பிசாடைய கிரியை உலக கிரியை வெளியேறுவதாக, ஆவிக்குரிய மகனாக சிந்தையினாலே நீங்கள் ஆவியானவரே நன்றி தேவனே சோஸ்திரம். அப்படியா அங்கு செய்வதற்காக நன்றி தேவனே. அந்த செல்வாண்ட மகனை புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே ஆத்தும ஆதாயம் செய்பவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க பிதாவே. தேவனே அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஞானமுள்ள வார்த்தையினால் ஆவியானவரே அந்த மகனோடு பேசுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய சத்தியம் ஒன்றே அந்த மன விடுதலை செய்யும் அப்பா பிதாவே. உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ அந்த மகனோட கதைக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஞானத்தினால் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்க. ஏற்ற நேரத்திலே ஏற்ற வசனத்தை கொடுக்கத்தக்கதாக ஆவியானவரே பேசுங்கப்பா. ஓ நன்றி ராஜா. அந்த மகனை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆவி அந்த மகன் மீது ஊற்றுங்க. மாம்ச கிரியை பிள்ளையை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, பிசாடைய கிரியை அந்த மகனை விட்டு வெளியேறுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகனுக்கு எதிராக கிரியை செய்ற மத கட்டு, பாரம்பரிய கட்டு, பிசாடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு புதிய இதயத்தை அந்த மகனை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுவதாக, அந்த சந்ததியை ரட்சிக்கப்படுவதாக என் தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி அப்போ தேவனே சோஸ்திரம். நன்றி என் தேவனே. சங்கம ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கள் அப்பா. ஒரு மனத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. திரும்பமாக இந்த வருஷத்திலே ஆவியானவர் நீங்க சொல்வது ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவினால் நிரப்புங்க. உத்தமமும் உண்மையின் உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. பரிசுத்தத்தினால் நிரப்புங்கப்பா பிதாவே என் தேவனே. ஓ நன்றி என் தேவனே. அப்படியாக நீங்க செய்ய போறக்கா நன்றி அப்பா பிதாவே. உடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உண்மையா உத்தமமா ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தத்தோடும் உம்முடைய நீதியோடும் ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அப்படியா செய்யும் பொழுதப்பா இந்த சிறு கூட்டத்தை கொண்டு பெரிய காரியங்களை அப்பா நீங்க செய்ய போறதுக்கா நன்றி. தேசங்கள் அசைக்கப்படுவதாக தேவன் இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த ஜபிக்கிற கூட்டத்தின் மூலமாக தேசங்கள் அசைக்கப்படுவதாக, ராஜாக்கள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் அசைக்கப்படுவார்களாக, தேசத்து மக்கள் அசைக்கப்படுவார்களாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி ஆவியானவரே. உச்சுமையா உம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே. இந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க.
வரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவை எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே அப்பா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன் இருப்பாராக. ஆமீன் ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபையை அவர்கள் மத்தியிலே தேவன் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யுத்தங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் அவர்களுக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறவரே, வார்த்தைகளில் உண்மையாய் இருக்கிறவரே, சொன்னபடியே சொன்னவையெல்லாம் சொன்ன இடத்துல செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமுக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் ஆண்டவரே, ஈசாக்குக்கு யாக்கோப்பு கண்டு முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாயிருக்கிறது ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற வல்லமை உள்ளவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அத்திமரம் குளிர் விடுகிற பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று சொல்லி அந்த தேசத்தை மறுபடியுமாய் துளிர்க்க பண்ணி அந்த இடத்துல அவர்கள் மறுபடியுமாய் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி இந்த தேசத்தை காத்து வருகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. அந்த தேசத்தை நோக்கி எறிந்த அம்புகள், எறிந்த ஆண்டவரே வல்லமை உள்ள எத்தனையோ ஆயுதங்கள் அந்த தேசத்துல ஆண்டவரே வாய்க்காமல் போனதற்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இவைகள் எல்லாம் வேற தேசங்களுக்கு போயிருந்தால் அந்த தேசம் ஆண்டவரே என்று இருக்க முடியாது. ஆனா இந்த தேசத்தை நீர் பாதுகாக்கிறீரே. இஸ்ரவேலின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜா அவனுடைய நகரம் என்று சொன்னவரை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இதோ தகப்பனே, இந்த வேளையிலும் அந்த தேசம் எண்ணம் சுகமாயிருக்க உதவி செய்வீராக, பயங்கள் நீங்கி இருக்க உதவி செய்வீராக, அவர்கள் பலத்தோடு இருக்க உதவி செய்வீராக. யூதா பால சிங்கம் என்று சொன்னவர ஆண்டவரே, அந்த சிங்கத்தை போல அவர்கள் நிற்கிறார்கள் கர்த்தாவே. இதோ அவர்களை பாதுகாக்கிற யூதாவின் கோத்திரத்தின் சிங்கமாகிய கர்த்தராகிய ஆண்டவர, இதோ தொடர்ந்து அந்த மக்கள் பயமின்றி கர்த்தாவே தைரியத்தோடு தொடர்ந்து இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அந்த தேசத்துல கர்த்தாவே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாலிப பிள்ளைகளும் யுத்தங்களில் இணைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த நாட்டின் வழக்கத்தின்படி ஒவ்வொரு வாலிப ஆண்டவரே பிள்ளைகள் யாவரும் அந்த இராணுவத்திலே பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இதோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வயசுல கர்த்தரை தேடுகிறவர்களாயிருக்க உதவி செய்வீராக. தங்களிடத்த கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்களை நம்பி தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து விடாமல் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவர் ஒருவர் உண்டு, அவர் இந்த பூமியில வந்தார், தங்களுடைய தேசத்துக்கு வந்தார், அவர் அங்கே மரித்து உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வருவார் என்று உலகம் முழுதும் அவரை குறித்து பேசுகிறார்கள் என்பதை அந்த வாலிபர்களும் உணர்ந்து கர்த்தாவே இன்னும் அதிகமாய் தேவனை தேட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு இருப்பார்களாக, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சத்ருவானவன் போட்டிருக்கிற திட்டங்களுக்கும் சத்ருவானவன் எய்கிற அம்புகளுக்கும் அவர்கள் கர்த்தாவை விலக்கி காக்கப்பட தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த
தேசத்துல கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தேசத்துல சொல்லப்பட்ட ஆண்டவரே அவர்களுடைய புத்தகத்துல சொல்லப்பட்ட அவர்களுடைய அந்த தனாக்கண்டு சொல்லப்படுகிற தோராண்டு சொல்லப்படுகிற ஆண்டவரே உன்னை போல மூச்சையின் மூலம் சொல்லப்படுது உன்னை போல ஒரு தீர்க்கதரிசிய எழுப்புவேன் அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் வாசிக்கிற பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்துல மெசாயா என்று சொல்லப்படுகிற தேவன் வந்தார் என்பதை கர்த்தாவே தானியேல் தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர்கள் வாசிக்கிற பொழுது இதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தரிசனத்தை நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் இம்மட்டும் வந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லி மகா பரிசுத்தமுள்ளவராய் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தேசத்துல இருக்கிற பொழுது என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்ட வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே அந்த தேசம் அறிந்து கொண்டு கர்த்தாவே நீரே வந்த தேவன் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் அவர்களுக்காக மறுபடியும் வருவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே முதலாவது உலகத்துக்காக நீங்க வந்தீங்க ஆண்டவரே. இரண்டாவது மத்திய வானம் வரும் வரைக்கும் மனவாட்டியாகிய சபைக்காக நீங்க வருவீங்க ஆண்டவரே. மறுபடியுமாய் அவர்களுக்காக நீங்க வரப்போகிறீர் என்பதை ஆண்டவரே அறிந்து நீரே அந்த மெசாயா என்கிறதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தை பாதுகாப்பீராக பலப்படுத்துவீராக. அந்த தேசத்துல சுகங்கள் பலன்கள் ஆரோக்கியங்கள் தைரியங்கள் உண்டாகட்டும் ஐயா. சுத்தி இருக்கிற தேசங்கள் நன்மை செய்கிற தேசங்களாய் மாறட்டும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சுத்தி இருக்கிற தேசங்கள் ஒத்தாசை செய்கிற தேசங்களாய் மாறட்டும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து தாங்களும் மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத நினைவுகள் பொல்லாத வழிகளை எல்லாவற்றையும் விட்டு அந்த தேசத்தோடு சேர்ந்து கர்த்தாவை உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைகள் அங்கங்கே காணப்படட்டும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்துருவானவன் போட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்பட்டு வெளியேறுவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை கர்த்தர் தாமே காத்துக் கொள்வீராக. அந்த தேசத்துல நியமித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெஞ்சமின் நெதனையாகவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த மகனுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக. சேர்ந்து பயணிக்கிறவர்கள் ஆண்டவரே சேர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாம் அந்த தேசத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த உலகத்துல தேவன் ஒருவர் இருக்கிறார், அந்த தேவன் அந்த தேசத்தை காக்கிறார் என்பதை உலகம் அறிந்து உலகமும் ரட்சிப்புக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக உம்முடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கம வானொலி ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் மூலம் கர்த்தாவே நீங்கள் கொண்டு செல்லுகிற உம்முடைய ஜெபங்களுக்காக ஆண்டவரே வீடுகளுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பிரவேசிக்கிற உம்முடைய ஜெப வார்த்தைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவும் பலப்படவும் தைரியமாக கர்த்தருக்காக வாழவும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்கு உம்மை சோதரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே உமக்காக தங்களை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புகளுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அவர்களை தொடர்ந்து சுகபல ஆரோக்கியத்தோடு காத்துக் கொள்வீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே ஜெயனற்றுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் உமக்கு முன்பாக அர்ப்பணித்த ஆண்டவரே அந்த ஊழிய வாழ்க்கைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. எண்ணம் அதிக வாஞ்சியோடும் ஆண்டவரே தகப்பனே தைரியத்தோடும் உமக்கு முன்பாக ஓட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல நிராகரிக்கப்பட்டு வெளியேறட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், தேவ தாசர்கள், தேவ குடும்பங்கள்
ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய அன்பின் கரத்தினாலே மூடி பாதுகாத்து கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள்ங்கிற சத்தத்தோடு நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே குடும்பமாக தேவனை நோக்கி தேடி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய அன்பின் கரம் எங்கள் ஒவ்வொருவரோட கூட இருந்து பாதுகாக்கட்டும். மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே ஒருமனப்பட்டு கூடி நிற்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானத்தை விட ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க் யூ அக்கா. நாங்க செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வாலிப யுவதிகளுக்கு ஜெபிக்கிறோம். திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே சிஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே உடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே ஜெபிக்கிறதான எங்களுடைய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீங்க தொடுகிறீங்க ராஜா, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா சுவாமி, ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு வாலிபர்களுக்காக கர்த்தாவே சுவாமி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று உம்முடைய வேதம் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மீது பிரியமா இருந்து கர்த்தாவே ஐயா இரவும் பகலும் தியானிக்கத்தக்கதாக ஏசப்பா வாலிப பருவத்தில் தன் வாழ்க்கையை ஆண்டவரே சுவாமி அழித்துக் கொள்ளாதபடி கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு ஐயா இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவரே தன் வாழ்க்கையை ஆண்டவரை இழந்து விடாதபடிக்கு ஏசப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடும்படியாய் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சுவாமி, இந்த வாலிப பருவ ஆண்டவரே பருவத்துல செய்யற அத்தனை காரியங்களும் செய்து ஆண்டவரே முடிவுல ஆண்டவரே கடைசியில நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று உடைய வேதம் சொல்லி இருக்கிறதப்பா. ஆம் தகப்பனே, இதோ இந்த நாளிலே ஞானமுள்ள பிள்ளைகளாய் தெளிவுள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தந்தருளும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளும் இது பார்வையிலே விசேஷமானவர்கள் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திட்டத்தோடு தரிசனத்தோடு நோக்கத்தோடு நீர் வைத்திருக்கிறீர், கொண்டு வந்திருக்கிறீர் ஏசப்பா. ஐயா அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே இந்த வாலிப காலம் பாதுகாக்கப்பட வேணுமாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆசீர்வதிக்கப்பட வேணுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் திட்டமிட்டபடி ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏற்ற துணையை கர்த்தர் ஆண்டவரே சுவாமி இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்திலும் தடுமாறி விடாதபடி விழுந்து விடாதபடி காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா பரிசுத்த ஆவியானவரே, ஐயா பரிசுத்தத்தை கடைபிடிக்க ராஜா நீ கிருபை கொடுங்க ராஜா. இந்த வாலிப ஆண்டவரே பிரியாத்தில சிருஷ்டி கர்த்தரை நினைக்க நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஐயா தகப்பனே, இந்த உலகத்தின் காரியங்கள் மாயை ஆண்டவரே சுவாமி, அந்த மாயையான காரியங்களிலே கர்த்தாவே சுவாமி சிக்கப்பட்டு ஐயா தன் ஆத்மாவை இழந்து போகாதபடி கர்த்தாவே ஏசப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேணுமாய். ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் மறைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே ஐயா சுவாமி தகப்பனை கழுகுகளை போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருந்து புதுபலன் அடைந்தவர்களாக ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உயர ஆண்டவரே சிறகடித்து பறக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் திறமைகளை பயன்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்தருளுங்க ராஜா. ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே கண்ணீரோடு ஐயா சுவாமி தகப்பனே வேதனைகளோடு மனபாரத்தோடு இந்த நாள்ல எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஏசப்பா அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவருடைய சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. நீங்க எல்லாவற்றையும் இயேசுவி நாமத்தினால மாற்றிப்படும்படியாக ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் ஆண்டவரை ஏசப்பா தொடும்படியாக எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுக்கு ஏற்ற பாதையில நடக்க ஆண்டவரை அப்பா நீர் ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே சுவாமி அப்பா, பரிசுத்தத்தை அதிகரிக்க பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே எந்த ஆண்டவரே பாவ செயல்களுக்கும் அடிமையாகாதபடிக்கு சுவாமி, ஆண்டவரே சத்துருவின் கிரியைகளுக்கும் மூழ்கி போகாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் காத்து கொள்ளும்படியாக தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே கர்த்தாவே சுவாமி அப்பா, உங்க பிள்ளைகள் பாரத்தோடு செயல்பட ஆண்டவரே சுவாமி, நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவர்களை கண்ணின் மணியை போல அந்த செட்டையும் கீழே மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்படுத்தும். ஏற்ற துணையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொடுங்க. அப்படியாய் ஊழியத்தை ஆண்டவரே சுவாமி கொண்டு செல்லுகிற சகோதரிக்காய் நன்றி ஆண்டவரே சுவாமி. இந்த ஆண்டவரே ராஜா ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் அதிகரிக்க பண்ணுங்க ராஜா. இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த ஜெப வேளையிலே கலந்து கொள்ள கிருபை தாருங்க ஆண்டவரே. தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பம் ஆண்டவரே, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுவாமி. நீங்க தாமே மென்மேலும் பெருக பண்ணும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆம் சுவாமி, சங்கமம் வானொலிக்காக அந்த நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவரே சுவாமி அதை நடத்துகிற அந்த ஆண்டவரே சகோதரிக்காய் குடும்பத்துக்காக உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய பரம்பரை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா உம்முடைய சத்தத்தை இந்த உலகம் எங்கிலும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் பறைசாற்றப்படும்படியாக நீர் கொடுத்த தரிசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னுமான திட்டங்களையும் தரிசனங்களை கொடுத்து கர்த்தர் மேன்மையாய் நடத்தும்படி செபிக்கிறோம். இருக்கிற சவால்கள் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகற்றி ஆண்டவரே உங்களுடைய வெளிப்பாடை கொடுத்து ஆண்டவரே இன்னும் முன்னோக்கி செல்ல கிருபையை கொடுத்துள்ளுங்க. இந்த இடத்துக்கு செபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களையும் அவருடைய வாழ்க்கை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க சுவாமி. முற்று முழுவதுமாக எங்க எல்லாரையும் உடைய பாதத்திலே தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இன்னுமான உடைய புது பலத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்க பலனடைய செய்த ஆண்டவரே, உங்களுக்காக இருந்து பிரகாசிக்க கிருபை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் எங்களை தாழ்த்து உடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நான் ஒரு ஜெபத்தோடு கூட ஏமேடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா, 99 நீதிமான் நிமித்தம் இல்ல ஒரு பாவி மனந்திருப்பது நிமித்தம் பரலோகம் கழிவுறது என்று எழுதி இருக்கிறபடி என்று என்னாலே ஆண்டவரே லேசியனாவ போகிற இடத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் முன் சென்று ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் முன் சென்று பாதைகளை சுவைப்படுத்தி அந்த சகோதரனை தகுதிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரனை உச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடும் ஆண்டவரே. கண்ணுக்கள் நரம்பல் எலும்பல் தசையாவிலும் வல்லம் அரங்கட்டும் ஐயா. என் தேவனை இருதயங்களையும் சிந்தகளையும் ஆண்டவரே செவிகளையும் மக்கென்று சிறை பிடிக்கிறோம். உம்முடைய சத்தியத்துக்கென்று சிறை பிடிக்கிறோம் ஆண்டவரே. தப்பி போக முடியாதபடி கர்த்தாவே உம்முடைய சத்தியமானது கர்த்தாவே காதுக்குள்ளாக ஆண்டவரே இருதயங்களை திறக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான காரியம் அந்த மகனுக்குள்ளே நடக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உருவாக வேணுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியா லேஸ்டியானாக்கும் ஆண்டவரே அந்த மகனுக்குரிய ஆண்டவரை அறிவோடு ஞானத்தோடு புத்தியோடு கர்த்தாவே அந்த காரியங்களை சொல்லக்கூடிய கிருபைகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரை ஈந்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சமாதானாவிய ஆட்கொண்டு கர்த்தாவே சந்தோஷத்தினால் நிரப்பி ஆண்டவரே அந்த சோதனை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் முகத்தை பாப்பா, நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே சந்திப்பிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானமான ரட்சிப்பு வர கர்த்தாவே நீர் உதவி செய்யும். சத்துருவின் தடைகளை உடையும் ஆண்டவரே. பாவ இருகளை அகற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அந்த செல்வான்ற மகனை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கே அவருக்குள்ளே ரட்சிப்பு வந்ததென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துற தேவன் நீர் ஒருவர் கர்த்தாவே. இந்த கனிஷ்டா மகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையோட பிறந்த நாளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயிரம் ஆண்டவரை காரியங்களை கர்த்தாவே இந்த பிள்ளைக்குள்ளே வைத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் விலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர்
இந்த பிள்ளையோடு கூட இருந்து என்ற சுத்தாவியானவரே கூட இருந்து பிள்ளைய நடத்தி செல்லும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், சபையார், சபை மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகலையும் ஆசீர்வதித்துக் கொள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. துதிக்கு பாத்திரவே, எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, சகோதரன் எங்கள் போகின்ற அந்த காரியங்களை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் அவருக்கு முன்பதாக கடந்து போய் கர்த்தாவே சுவாமி எல்லா கோணலான பாதைகளையும் சுவையாக்கி அந்த இடத்துல ஏசப்பா ஞானத்தை, புத்திய, அறிவை, கட்டித்தனங்களை கொடுத்து நீங்க வல்லமையா வழி நடத்தவனுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, போக்கிலும் பரத்திலும் துணியாக இருந்து ஏசப்பா அந்த போகின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி நீங்க வழி நடத்த போகின்ற கிருபைக்காய் எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, கனிஷ்டா என்ற மகளுக்காய் அந்த பிள்ளைக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றியப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் அந்த மகளோடும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், அவ இந்த ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருக்க வேணுமாய், பிள்ளைக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே புத்தியை கொடுத்து அவளை ஒரு குணசாலியான எஸ்திரியாய் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தாருக்கு மத்தியிலும் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் ஒரு சாட்சியாய் ஆண்டவரே நீங்கள் வைத்திருக்க வேணுமா எங்களை கரத்திலோ படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். செல்வா என்ற மகனை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்குள்ளே ஆண்டவரே ரட்சிப்பு வர வேணுமா உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னது போல இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஏசப்பா அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகோதரி செய்கின்ற காரியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், வரப்போன இந்த வார விடுமுறை நாட்களிலும் ஆண்டவரே கூட இருந்து குடும்பத்தாரோடும் சபை மக்களோடும் ஆண்டவரே நேரங்களை செலவிடும் பொழுதும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் சகோதரிக்கும் கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளுக்காய், ஞானத்துக்காய், அறிவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், குடும்பத்தார் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற சபைக்காய், சபை மக்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரே, அவர் இந்த வானொலியில இணைந்து 5 நாளும் எடுக்கின்ற அந்த ஜெபங்களுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஜெப ஆவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வேணுமாய், அவர் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நீங்கள் பதில் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்திலே தேவைகள், விருப்பங்கள், இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்திலே எந்த விதமான நன்மையும் குறைவுபட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல பிரதர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்களோடு வேலை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் சந்ததியாக இந்த ஊழியங்களை தொடர ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியில இணைத்து கர்த்தாவே இந்த நாளிலே ஜெபிக்க வைத்த தயவுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி பவியை ஒப்பு கொடுக்கிறோம். பவியோடும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி தயாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுமதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளே நாங்கள் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களிலும் ஜெசிமாவுடைய வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெசிமாவை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கலாசீலனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ரதிபால சிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், கணவர், பேர குழந்தைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
சந்ததியாக அவர்கள் இந்த ஊழியங்களை தொடர நீங்க உதவி செய்ய வேணுமா எங்களுடைய பாதத்திலே நாங்க தந்தி ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. அதே போல பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தார், அவருடைய உறவுகள், பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம், சபை மக்கள், குடும்பத்தார், இன்னுமாக ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் கூட நீங்க தருகின்ற வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி ஆண்டவரே இன்னுமாக பாசப்பால் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம், அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் இந்த இடத்திலே இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காய், அவருடைய சபைக்காய், சபை மக்களுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தாயார் குழந்தைமாவி ஒப்பு கொடுக்கிறோம், எடுக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று நீங்க கொடுக்கிற பதிலுக்காய் சோத்திரம். சகோதரி இன்னுமாக பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த ஊழியக்கார குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் அவர்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜான்சி செய்கின்ற ஊழியங்களுக்காய் எங்களுக்கு சோத்திரம். நித்திய வெளிச்ச நேரத்திலும் இந்த நாளிலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவாக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அநேக பாடல்களை கொடுத்து இன்னுமாக ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்கின்ற அவை இன்னுமாக நீங்கள் பாட வைக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம், சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்கும்படியாய் இந்த வருஷம் புதிய காரியங்கள் அந்த இடத்திலே காணப்படும்படியா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக அந்த வேலை இடத்திலே வேலை செய்யற உறவுகளும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏசப்பா அவர்களுக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பு வர வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம், மகனை குடும்பமாய் தந்து ஜபிக்கிறோம், பேர குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சந்ததியாக இவர்கள் இந்த ஊழியங்களை தொடர நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி அவர் போகின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருந்து ஏசப்பா வல்லமையாக வழி நடத்தி அந்த இடத்திலே இயேசு சுவாமி கூட இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்க போறதுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரமான குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். சகோதரி கீர்த்தனாவுக்காய் செய்கின்ற மீடியா காரியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வருடம் அந்த மகனுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களுக்காய் இரட்டிப்பான நன்மைகளுக்காய் ஜபிக்கிறோம். படிக்கிற பாடசாலை ஒப்பு கொடுக்கிறோம், பாடசாலை மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த டீச்சர்ஸ்மாருடைய கண்களிலே அந்த பிள்ளைக்கு ஒரு தயவுக்காய் ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் உங்களுடைய பாதத்திலே தந்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். 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 ஆமீன். ஆமீன். கால வேளையிலும் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் மற்றவர்களுக்குமாக எடுத்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தந்த தாளந்துகளை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். அதே வேளையில் அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி நிர்மலா மரியா அவர்கள் ஒரு ஜெபக்குறிப்பை அனுப்பியிருந்தார். நாகம்மா என்ற ஒரு சகோதரி, அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீடு நினைக்கிறேன், அவருக்கு நாக்கிலே கேன்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் நிறைவு கொண்டு வந்து அதிகாலை வேளையில் இணைந்த சகோதரி டோலி முதல் இரவு வேளையில் இணைந்த ஒரு ஊழியர்கள் காலை வேளையிலே மதிய வேளையிலே இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நேரத்தில் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாங்கள் வெளியிலே போக வேண்டி இருப்பதனாலே இந்த வேளையில் நாங்கள் மறு ஒலிபரப்பில் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. மாலை வேளையிலே திரும்பவுமாக நித்திய வெளிச்சம் பல்ச நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். கர்த்தர் தாமே
உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்திலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த